மக்கள் வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் நடந்து வருகிறது. அங்கே ஸ்ரீநகரில் நடந்த தேர்தல் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை பாஜக அரசு நிறைவேற்றும். ஜம்மு காஷ்மீர் இளைஞர்கள் ஆதரவற்றவர்கள் அல்ல, மோடியின் ஆட்சியில் அவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள். காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி தங்கள் சொந்த நலனுக்காக ஜனநாயகத்தையும் காஷ்மீரையும் சீரழித்து விட்டன. தங்கள் சொந்த ராஜ்யமாக அவர்கள் கருதினர். ஜம்மு காஷ்மீரில் கடந்த 5 ஆண்டுகளில் நிலைமை பெருமளவில் மாறியுள்ளது. ஜனநாயகத்தின் மீது இளைஞர்களுக்கு நம்பிக்கை பிறந்துள்ளது. இந்த மாற்றத்தை கொண்டு வரும் என அவர்கள் உறுதியாக நம்புகின்றனர். இந்த நம்பிக்கை தான் அதிகாரம் அளிப்பதற்கான முதல் படி என்று கூறினார். இந்து கடவுள்களை காங்கிரஸ் தலைவர்கள் அவதூறாக பேசுவது திட்டமிட்ட சதி. அவர்கள் நக்சல் மனநிலை உடையவர்கள். அதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மக்களிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டார். கண்டிப்பாக ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு காஷ்மீர் அமைதியாக மாநிலம் மற்றும் சுற்றுலாத்துறையில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.